ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருக்கோம். அந்த ஐபிஎல் ஏலம் நேற்று வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஏலம்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக மெகா ஏலம் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லாருமே போட்டு வந்து தங்களுக்கான வீரர்களை வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறையா பேர் வந்து சிஎஸ்கே என்னப்பா எப்போ போல் அமைதியாக இருக்காங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சில பிளேயர்ஸ்க்கு வந்து இனிஷியலாக வந்து போயிருந்தாலுமே ஒரு அமௌண்ட் கூட கண்டிப்பாக அந்த பிளேயருக்கு அமௌண்ட் கூட அவங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் ஆசை யாரை விட்டுதுன்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து ஒருத்தரை கேட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட் போனோன்னே அதுக்கிட்ட சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க கேட்ட அமௌண்ட்டுக்கும் கடைசியில் அந்த வீரர்கள் போன தொகைக்கும் பார்த்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா காம்படிஷன் நடந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நிறையா பிளேயர்ஸ், அதுவும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், இன்னும் சில வீரர்கள் ஆக்சுவலாக வந்து இந்த வரிசையில் வந்து கேஎல் ராகுலை சொல்லியிருக்கணும். ஆனால் கேஎல் ராகுலுக்கு அவர் நினச்ச மாதிரி போகலன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 பிளேயர் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 20 கோடிக்கு மேலே அசால்ட்டாக போயிடுவாங்க, 25 கோடிக்கு மேலே போயிடுவாங்கன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்டு ரிஷப் பண்ட் இந்த 2 பேருமே 25 கோடிக்கு மேலே போயிட்டாங்க. ஆனால் பேட் லக் கேஎல் ராகுல் வந்து போகலன்றதா உண்மை. ஸோ அவர் வந்து கடைசியாக வந்தது ஒரு காரணமாக இருக்கலாம், கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இதே வந்து கேஎல் ராகுல் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கான தொகை கண்டிப்பாக இருந்திருக்கும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டுப்பா. ஸோ கடைசியில் தான் வெங்கடேஷ் ஐயர் வந்தார், அவர் மட்டும் எப்படிப்பா அப்படி போனாருன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து நானும் பார்க்கும்போது யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ கொல்கட்டாவும் சரி ஆர்சிபியும் சரி விடுற மாதிரியே இல்லை, புஜுக்கு தூக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நினச்ச மாதிரியே வந்து கொல்கட்டா வந்து கடைசியில் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் போயிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் முக்கியமான பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்கன்றது இப்போ ஒரு ஓவராலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிஷப் பண்ட் ஓகே எல்எஸ்சி சைடு போயிருக்காரு 27 கோடி. ஸோ பட்டார்னு வந்து 20.75 27 கோடின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஸோ யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே 27 கோடி வந்து அவர் வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வரும்போது அவருக்கும் வந்து பிட்டிங் அதிகமாக போச்சு. ஸோ நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வரும்போது நம்ம யோசிச்சு தான் இருந்தோம், என்னப்பா பஞ்சாப் ரொம்ப அமைதியாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கடைசியில் 26.75 கோடிக்கு வந்து நம்ம பஞ்சாப் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பிக் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ கேப்டன்சி ப்ராடக்ட் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் இயர் வந்து கேகேஆர் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரிக்கி பாண்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் தான் கேப்டன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு போல். ஸோ 26.75 கோடிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவரை தூக்கிட்டாங்கன்றதா உண்மை. ஸோ அதுக்கு முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங்கையும் வந்து 18 கோடி அவங்க எடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் தான் வாங்கினாங்க. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், எப்படி பார்த்தாலும் பஞ்சாப் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. ஸோ எடுத்தோடனே பஞ்சாப் தான் வந்து பெட்டிங்குள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து மெயின் 3 பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு வாங்கினாங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அதிலே வந்து அமௌண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தான் உண்மை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பிளேயர்ஸ் வாங்கினாலே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணதை விட அதிக அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நடந்துச்சு. ஒரு 3 பிளேயர்லேயே வந்து அவங்க ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 5 பிளேயர்ஸ் தக்க வச்சுருந்தோம், ஆனால் அவங்க 3 பிளேயர்ஸே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அன்கேப்டு பிளேயர் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களே சேர்த்து 5 பிளேயர் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் செலவாயிருச்சுன்றதான் உண்மை. ஸோ இதே தான் மற்ற டீம்ஸ்க்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஆர்சிபி மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்றதான் உண்மை. ரெண்டாவது இதில் நல்ல பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பிளேயருக்கு ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் போயிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பேட்ஸ்மேன், ஸ்டார் ஆல்ரவுண்டர், ஸ்டார் பவுலர்ஸ். ஸோ இது மட்டும் தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்னாலும் அவங்க கொடுத்து வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வாங்கியிருந்தாங்கன்றத உண்மை. ஸோ இன்பிட்வீனில் காஸ்ட்டு கம்மியாக போகும்போதும் அவங்க வந்து காஸ்ட்டை பற்றி கவலைப்படவே இல்லை. இன்னும் நிறைய பிளேயர்ஸும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வந்து அடுத்த வீட்டில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து அதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ரேஞ்சில் போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜோஸ் பட்லர் 2 crores இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து 15.75 crores வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ககிசோர் ரபாடா, ஸோ அவரை வந்து ஜிடி திரும்பவும் ஜிடி தான் வாங்கியிருக்காங்க, 10.75 crores வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து மிச்சல் ஸ்டார்க், ஸோ லாஸ்ட் டைம் அவர் தான் வந்து ஹியூஜாக போயிருந்தார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 11.75 வாங்கியிருக்காங்க. இது வந்து டெல்லிக்கு ஒரு நல்ல பையன் தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். அதுக்கடுத்து யுஸ்வேந்தர் சகல், சார் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் யுஸ்வேந்தர் சகல் இந்த அளவுக்கு போவாரா அப்படின்னு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 18 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ லிவிங்ஸ்டன் வந்து இனிஷியலாக வந்து சிஎஸ்கே போயிருந்தாலுமே ஃபைனலாக வந்து ஆர்சிபி வந்து 8.74 crores வாங்கியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும் அண்ட் டேவிட் மில்லராக இருக்கட்டும் அண்ட் முகமது சிராஜ், முகமது ஷமி, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து சிஎஸ்கே வந்து போயிருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கடுத்து வந்து விட்டுட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதுலேயும் வந்து டேவிட் மில்லருக்கு வந்து சென்னை போகவே இல்லைன்றதான் உண்மை. நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஃபினிஷராக வந்து டேவிட் மில்லர் எடுப்பாங்க அப்படின்னு, ஆனால் அவங்க போகல. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் நிறையா பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நான் அதெல்லாம் டார்கெட் பண்ணலை. ஸோ இப்போ மற்ற டீம்ஸில் எந்தெந்த டீம்ஸ் வந்து எந்தெந்த
பிளேயர்ஸ் வந்து சூப்பராக பை பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு தனியாக வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். டேவிட் மில்லர் வந்து எல்எஸ்டி வந்து 7.5 crores வாங்கியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக கேஎல் ராகுல் வந்து 14 crores டெல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ முகமது ஷமியை வந்து எஸ்ஆர்எஸ் வந்து 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. முகமது சிராஜை வந்து 12.25 கோடிக்கு வந்து ஜிடி வாங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அஸ்வின் வந்து சென்னை வந்து 9.75 crores வாங்கியிருக்காங்க. ஸோ ஹாரி ப்ரூக்ஸ் வந்து 6.25 crores டெல்லி வாங்கியிருக்காங்க. டெவான் கானவை திரும்ப நம்ம சென்னை வந்து 6.25 crores வாங்கியிருக்காங்க. ஸோ ஜாக் ஃப்ரேசரை வந்து 9 கோடிக்கு டெல்லி வந்து டீமில் தக்க வச்சுருக்காங்க. அண்ட் எய்டன் மார்க்ரம் வந்து 2 கோடிக்கே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பர் பை தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ எய்டன் மார்க்ரம் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், இருந்தாலுமே அவருக்கான பொட்டன்ஷியல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவர் வந்து பேஸ் ப்ரைஸுக்கே வாங்கியிருக்காங்கன்னா நான் கூட யோசித்தேன் சென்னை வந்து ஏன் போக மாட்டேன்றாங்களா, ஒருவேளை போவாங்களோ அப்படின்னு. ஆனால் சென்னை வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் போவான்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்தாங்க. ஸோ மும்பையும் அதே மாதிரி தான் தெளிவாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க போவே இல்லை. ஆக்ஷனுக்கு செகண்ட் ஹாஃபில் மட்டும் தான் அவங்க வந்து என்ட்ரியே கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற 5 ஸ்டார் பிளேயர்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃபினிஷர் ரோலுக்கு இருக்காங்க. ஸோ பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மட்டும் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மும்பையை வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டை எடுத்திருக்காங்க. ஸோ அவருமே வந்து 12.somethingல வந்து மும்பையை வந்து பெட்டிங்கில் எடுத்திருக்காங்க தான் கண்டிப்பாக சொன்னோம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இஷான் கிஷான். ஸோ இஷான் கிஷான் வந்து சென்னை வந்து எப்படி டார்கெட் பண்ண யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சென்னை வந்து ராகுல் திரிபாதி எடுத்தோடனே நம்ம நிறைய பேர் தெரிஞ்சு வச்சு சரி ஓகே ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க, இனிமேட்டு வந்து ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு தான் நம்ம ஐடியா வந்து முன்னாடி செட் பண்ணிட்டோம் தான் உண்மை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இஷான் கிஷான் போகலன்றதான் உண்மை. ஸோ இஷான் கிஷான் வந்து ஹைதராபாத் வந்து 11.25 கோடிக்கு வாங்கிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ஜிதேஷ் சர்மா. ஸோ திஷேஷ் சர்மாவுக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவரை வந்து 11 கோடிக்கு வந்து ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. அண்டு ஹேசல்வுட்டு அவரையும் வந்து ஆர்சிபி தான் வாங்கியிருக்காங்க 12.50 கோடிக்கு. ஆக பிரசித் கிருஷ்ணா அவரும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் 9.50 கோடிக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக நிறையா பிளேயர்ஸ் வந்தாங்க. ஆனால் சென்னை வந்து யாருமே வந்து வாங்கினது உண்மை. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஆவேஷ் கான் வந்தார். ஆவேஷ் கான் வந்து பார்த்தீங்கன்னா 9.75 கோடிக்கு வந்து லக்னோ எடுத்திருந்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 12.50 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து கலீல் அகமது. ஸோ கலீல் அகமது சொன்னாலும் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நம்ம சென்னை வந்து கலீல் அகமது எடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஷமி அண்ட் கலீல் அகமது யாராவது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கலீல் அகமதை வந்து உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து நல்ல பிக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சிஎஸ்கே வந்து அதுக்கு முன்னாடி டெவன் கானவை வாங்கியிருக்கலாம், ரச்சினை வாங்கியிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கலீல் அகமது வரும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல பிக்காக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக அதே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கலீல் அகமது வந்து 4.80 கோடிக்கு வந்து நம்ம சென்னை எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து தமிழக வீரர் நட்ராஜ் வந்தார். ஸோ அவருக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னு தெரியும், டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் வந்து டெல்லி அணி வந்து 10.75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக தீக்ஷனா வரும்போது நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவரை ராஜஸ்தான் வந்து 4.4 crores வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக அசரங்கா இருக்கணும், அசரங்கா வந்து 5.20 கோடிக்கு வந்து ராஜஸ்தான் திரும்ப வாங்கியிருந்தாங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக தான் நம்ம நூர் அகமது வந்தார். ஸோ நூர் அகமது வந்தோம்னா சென்னை வந்து பெட்டிங் போனாங்க. இருந்தாலும் அப்போ கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நூர் அகமது சரி ஒரு ஸ்பின்னர், அதுவும் இல்லாமல் அஸ்வினுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போய் எடுத்துட்டாங்க. ஸோ நூர் அகமது எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கடுத்து இன்னும் நிறையா வந்து இந்தியன் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்லாம் வராங்க. ஸோ இருந்தாலுமே ஆனால் ஒரு வெளிநாட்டு ஸ்பின்னர்ன்ற போது நூர் அகமது போயிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பிக்கு தான் நான் சொல்லுவேன். ஸோ 10 கோடி எடுத்திருக்காங்க. ஆனால் 10 கோடி எடுத்திருக்க வேண்டாமோன்னு தோணுது. சரி ஓகே, விட்டு போயிடக்கூடாது, நம்ம கைவிட்டு போயிடக்கூடாதுன்றக்காண்டி எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி அதுக்கடுத்து நிறையா பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் ஆக்ஷன் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியாக இருக்கட்டும் அண்டு சன்ரைஸ் ஹைதராபாத்தாக இருக்கட்டும், ஸோ இந்த 2 டீமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் நிறைய பிக் பண்ணியிருக்காங்கன்றதா உண்மை. ஸோ நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே, ரச்சின் அண்ட் அஸ்வின்லாம் எடுத்திருந்தாலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோ வந்து பொதுமக்கள் இருக்கும் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லாட்டி கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சிஎஸ்கே வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருந்த பெட்டராக இருக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பிடிச்சி நம்ம அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுறது சண்முகம்.